ஃப்ரைடே ஈவினிங் டின்னருக்கு வந்து பாசிப்பருப்பு சாம்பாரும் தோசையும் தான் செய்ய போகிறேங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி குக்கிங் அப்படின்னா வந்து என்னன்னே தெரியாது. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு கற்றுக்கிட்டேன். முன்னாடியெல்லாம் இந்த சாம்பாரை செய்யும் போது நான் பயந்துட்டே செய்வேங்க. மெயினாக பயக்கிறது வந்து இந்த காரம் உப்பு ஜாஸ்தி ஆகாமல் பார்த்துக்கணும். மித்த எது ஜாஸ்தியானாலும் வந்து ஏதோ ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஆனால் இப்போல்லாம் அந்த பயமே கிடையாதுங்க. எல்லாம் அசால்ட்டாக போட வேண்டியது. ஏன்னா எப்படி போட்டாலும் அந்த மேனேஜ் பண்ணுறதுக்கு நான் கற்றுக்கிட்டேன். மோஸ்ட்லி எங்கள் 2 பேர்த்துக்கும் காமனாக பிடிக்கிற ஃபுட்டு தான் பண்ணுவேன். ஏன்னா அந்த லிஸ்ட்டு வந்து ரொம்ப கம்மி. பட் வேறு ஆப்ஷன் கிடையாது. அதனால் பண்ணி தான் ஆகணும். இந்த பாசிப்பருப்பு சாம்பார் அவருக்கும் பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து இட்லியோ தோசையோ செஞ்சேன் அப்படின்னா வந்துட்டு ஒன்றா வந்து டக்குன்னு இந்த சாம்பார் தான் யோசிப்பேன். அதுவும் இல்லாமல் இது ஒரு 10 to 15 மினிட்ஸில் குயிக்காக ஆயிடுங்க. எல்லாமே குக்கரில் போட்டு ஒரு 3-4 விசில் நல்லா விட்டுட்டோம் அப்படின்னா வந்து முடிஞ்சது, சாம்பார் ரெடி. அண்ட் சைடில் வந்துட்டு தோசை ஊற்றினோம் அப்படின்னா அந்த சுட சுட தோசையோட ப்ளஸ் இந்த சாம்பாரும் வச்சு சாப்பிடும் போது 2-3ன்னு கணக்கே இல்லாமல் உள்ள போவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன்.